அதில் இப்போ வந்து நம்ம ஜிகே நாயுடு ஃப்ளைஓவர் ஃபுல் ஸ்டெச் பார்க்க போகிறோம். ஸோ போய் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னென்னு. இங்கே ஏதோ 10 to 15 கிலோமீட்டர்ஸ் ஏதாவது சொன்னாங்க. பார்ப்போம். ஃபுல் ஸ்டெச் கவர் பண்ண போகிறோம். பரவாயில்லைங்க. சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடுவில் இன்டர்மீடியேட் இதெல்லாம் வச்சுருக்காங்க. ஃப்ளவர்ஸு பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பரவாயில்ல, அப்ரிஷியேட். ஆனால் பாலம் வந்து ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்கிற மாதிரிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. எலிவேஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா பாருங்கள், பில்டிங்லாம் வந்து உங்களுக்கு பெருசு பெருசாக தான் இருக்குது. ரொம்ப எலிவேட்டடாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து அவினாசி போகிற இதெல்லாம் அவுட் போயிட்டுருக்கோம். இன்டீரியர்லேருந்து அவுட் போகிறோம். ஸோ ஃபுல் ஸ்டெச் கவர் பண்ணிகிட்ருக்கோம். மாதிரிலாம் வண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா பிரச்சனை தாங்க. எங்கே இறங்குவீங்க சொல்லுங்கள்? இறங்குறதுக்கு வந்து ஏதாவது ஒரு இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு எதுவுமே இன்னும் வரல. அவுட்டுக்கு எதுவுமே இன்னும் வழி வரல. ஸோ அவினாசி ரோடு மேலே போட்டிருக்காங்க. நமக்கு அவினாசி, சேலம். ஆனால் நிறைய பேர் சொன்னாங்க இதில் வந்து பெருசாக வந்து யாரும் போகிறதில்ல, அவ்வளோ ஒன்றும் டிராஃபிக் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை. பாருங்கள், இவ்வளோ வண்டி ஆப்போசிட்லேயும் நிறைய வண்டி வருது. இங்கேயும் போகிறவங்க பைக்ஸ் பாருங்கள் நிறைய போயிட்டு தான் இருக்குது. கார்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் இதுக்கு தேவையில்லாமல் போட்டாங்க. இது தேவையே இல்லை, எப்படி இருந்தாலும் டிராஃபிக் ஆகதான் செய்யுது அப்படிங்கிறாங்க. பட் பரவாயில்ல, இவ்வளோ பேர் போகிறாங்களே. நீங்கள் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் டைமில் வெளியே போகணும், அதாவது ஃபெஸ்டிவல் டைமில் வெளியே போகணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு கரெக்டான ரோடு. என்ன ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. 4 வே தான், பட் இருந்தாலும் இந்த 2 வே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அந்த சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். கொஞ்சம் 2 வீலர்ஸ் போகிற மாதிரி அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பட் ஓகே, சொன்ன மாதிரி அந்தளவுக்கு ஒன்றும் டிராஃபிக் இல்லை. பட் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வண்டிங்க போயிட்டே தான் இருக்குது. ஸோ இதுதாங்க ஃபஸ்ட்டு அப்பர் இது வந்திருக்கு. இங்கேருந்து ஜாயிண்ட் ஆகுது மேலே. ஸோ இறங்குறது இன்னும் வரல. இந்த பக்கத்தில் இருந்து
இருந்து கொஞ்சம் டிராஃபிக் ஆகுதுங்க. அங்கேருந்து உங்களுக்கு ரோடை வந்து வந்துச்சுல ஒரு இல்லை, அதனால அங்கேருந்து உங்களுக்கு ரோடு வந்து டிராஃபிக் ஆகுது. ஸோ இங்கே ஒரு அவுட் இருக்குது பாருங்கள், இங்கே வேறு கொடி ஸ்டேட் ஐடியல் பார்க்கு சிங்கானூர். ஸோ இங்கே ஒரு அவுட் இருக்குது, அங்கே ஒரு இன்னு இருந்தது, இங்கே ஒரு அவுட்டு. ஸோ அதே மாதிரி அங்கேருந்து ஒரு இன்னு இருக்குது பாருங்கள், அங்கேருந்து வருது. அதுலேயும் ராங் ரூட்டில் வேறு போகிறாங்க, என்ன பண்ணுறது தெரியல. ரோட்ல இப்படி போறானுங்க, காசு ஆச்சு என்ன பண்றது. ஆனா ரோடு உங்களுக்கு ஓரளவு சின்னதா தான் இருக்கு, பெருசாதான் இல்லை. ஏர்போர்ட்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்கு. நல்லா இருக்குங்க. ஊருக்குள்ள இவ்வளோ பில்டிங்ஸு அதுக்குள்ள நடுவில் போயிட்டு இருக்கோம். பரவாயில்ல பாருங்க, இதுக்கே பாருங்க சொன்ன மாதிரி இவ்வளோ டிராஃபிக் என்ன சொல்றது, யூசேஜ் நிறையா இருக்குது. இவ்வளோ பேர் போகிறான் வராங்க பாருங்க, கார் நிறையா வருது. கீழே தான் கொடிசியா சவுண்டு அங்கே தெரியல, ராட்சமாக போட்டுருக்காங்க, எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. ஸோ ஏர்போர்ட்டுக்கு டவுன் ராம் சவுட் இங்கே ஒன்று இருக்குது. பரவாயில்ல, ஏர்போர்ட் போகிறதுக்கு கரெக்டாக ஒரு இடம் போட்டாங்க, ஏன்னா அது இம்பார்ட்டன்ட்ல. ஸோ ஒன்று போட்டாங்க. ஸோ அவ்வளோதாங்க, பாலம் வந்து முடிஞ்சிருச்சு, முடிய போகுது. ஆக்சுவலாக ரொம்ப தூரம் இருக்குன்னு நினச்சேன், வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். நான் கரெக்டாக கிலோமீட்டர் நோட் பண்ணல, நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கேருந்து அவினாசி உங்களுக்கு 35, திருப்பூர் 40. ஸோ
ஸோ கரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கே ஜாயின்ட் ஆயிடுதுங்க. அவ்வளோதான் இதோட வீடியோ முடிஞ்சதை.